கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே ஓட்டன்குட்டை ஏரியில் மாம்பழ கழிவுகள் கலந்ததால் அங்கு வளர்க்கப்பட்ட சுமார் 10 டன் மீன்கள் செத்து மிதப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியாருக்கு சொந்தமான பழச்சாறு ஆலையிலிருந்து ரசாயனம் கலந்த மாம்பழ கழிவுகளை ஏரிக்கு வரும் பாசன கால்வாயில் கொட்டியதே இதற்கு காரணம் என்ற புகார் எழுந்துள்ளது. ஏரி நீர் மாசடைந்து விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கம்பெனிலேருந்து உள்ளுக்குள்ளே பைப் குச்சின்னு வந்து விட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, நைட்டில் மட்டும் அது கேட் வேலை திறந்து விட்டா காவாயில் வந்துடுது. நேராக அந்த தண்ணி ஏரிக்கு வருது. ஏரிக்கு வரக்குள்ள அந்த ஏரியிலேருந்து கீழே, அதாவது ஜூஸ் பேருந்து கீழே வர ஏரி முட்டுக்கு விவசாய நிலம் எல்லாமே பாதிப்பாயிருச்சு. எந்த கிணத்துலையும் ஒரு சொட்டு தண்ணி குடிக்க முடியல. எல்லாமே நாற்று, இப்போ ஏரி தண்ணியே நாற்று அடிக்குதுங்க. அது நிறைய மீன் செத்துருச்சு. அந்த தேலை மீனை தான் எடுத்துனுக்கிறங்கள வழி அது 10-15 டன்னுக்கு மேலே உள்ள முழுங்கிட்டு அன்னன்னைக்கு எழுந்துனே இருக்குது. இதுக்குள்ளே தான் பைப் இருக்குது. மொத்தமாக மோல்டு போட்டு மூடிட்டார் அவர். என்னமே இல்லைங்க, எங்களுக்கு பார்த்தாலும் தெரியுதுல, எங்கே பார்த்து தான் கண்டுபிடிக்குது. காவை மோல்டு போட்டு மூடிட்டார், கேட்டு வச்சிட்டாரு. அவர் வச்சுனுக்கிற கேட்டில் வந்து உள்ளே கூட போக முடியாது சார். உள்ள இவ்வளோ தாங்க சந்துக்குது, இவ்வளோ தான் சந்துக்குது.